ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வெற்றி குரல். நம்ம ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பற்றி வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். பட் அதில் சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. அதனால் ஒரு குயிக் ரிவிஷனாக இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன்னா என்ன, அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத குயிக்கான ஒரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேர்டு அது எதை சொல்லுது அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு. இது ஒரு புக்கு. அந்த புக்கை ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், இல்ல கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை சார்ந்த மக்கள் அவங்க எப்படி அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எழுதக்கூடிய ஒரு புக்கு தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்டியூஷன்ல 2 வகை இருக்கு. ஒன்று ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இன்னொன்று எழுதப்படாத அரசியலமைப்பு. இதுல எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ ஒரு புக்கை எழுதி அந்த புக்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ரன் பண்றது எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பிரிட்டன். அங்க என்ன செய்வாங்கன்னா ரூல்ஸை லாவா பாஸ் பண்ணுவாங்க. அந்த லாவை பேஸ் பண்ணி மக்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதோட கம்பைலேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதுல யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன் 1789 எவால்வ் ஆயிருக்கும். சரிங்களா? இதே பிரிட்டனோட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 1215 அவங்க கம்பைல் பண்ணாங்க. அவங்க எழுத கிடையாது, அவங்க கம்பைல் பண்ணாங்க. இந்த புக்ல பார்த்தோம்னா மகாசாசனம், யாக்னகர்த்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்ம 2 வகையான கான்ஸ்டியூஷனையும் இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது சரி, இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கறது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். தேவை என்னன்னா, நம்ம எல்லாருமே அடிமையா இருந்திருப்போம் அப் டு 1947 வரைக்கும். ஆனா எப்ப நம்ம எல்லாரும் ஐஎன்சி எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஐஎன்சிக்கு அப்புறம் நமக்கான கோரிக்கைகளை எழுப்ப ஆரம்பிச்சோமோ அப்பவே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படிங்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்ப வந்தது அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு 1928 நேரு ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை அப்ப இருந்த கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைப்பாரு. அதுல இந்தியாவுக்குன்னு தனியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையா வைப்பாரு. அது இல்லாம இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதுதான் நம்மளோட ஹிஸ்டரியில கான்ஸ்டிடியூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்னு பார்க்கலாம். பட் ஆனா ஆனா உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சது, ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்என் ராய். ஏன்னா நேரு எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு தான் கேட்டாரே ஒழிய கன்ஃபார்மா எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு கேட்க கிடையாது. ஆனா எம்என் ராய் அந்த கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணாரு. அதை அவரு தான் முத சொன்னாரு. ஸோ ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் பை, இல்ல ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்என் ராய். அவர் அந்த கோரிக்கையை 1934 வைப்பாரு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. எம்என் ராயோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. நரேந்திரநாத் பட்டாச்சார்யா. ஓகேங்களா? நரேந்திரநாத் பட்டாச்சார்யா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 1934 அவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா பிரிட்டிஷ் ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா ஏத்துக்க கிடையாது. அதுக்கப்புறம் 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்களோட டிமாண்ட் வைப்பாங்க, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு அதை எதன் பேர்ல வைக்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடந்திருக்கும் அதுக்கு முன்னால. ஓகேங்களா? எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி நடந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி எலெக்ஷனை நடத்திருப்பாங்க. அதில் ஐஎன்சி பெரும்பான்மையான இடத்துல வெற்றியே பெற்றிருக்கும். அந்த வெற்றி பெற்ற காரணத்தினால ஐஎன்சி எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. அப்பையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு. நம்ம ஜவஹர்லால் நேருவே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வைப்பாரு. ஆனா அந்த சமயம் வேர்ல்டு வார் 2, அதனால அந்த கோரிக்கை ஏற்கப்படாமையே போயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரி, 3 கோரிக்கைகள் வச்சுட்டாங்க. யார் யாரு? எம்என் ராய், ஐஎன்சி, ஜவஹர்லால் நேரு. இதுக்கு அவங்க சைட்ல இருந்து என்னெல்லாம் ரிசல்ட் வந்ததுன்னு பார்க்கும்போது 1940 சமயத்துல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப அவங்க தோக்குற நிலைமையில் இருப்பாங்க. அவங்க மீன்ஸ் பிரிட்டன். ஓகே, அந்த சமயத்துல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா, நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப நாம ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். அண்ட் வேர்ல்டு வாரோட எண்ட் ஸ்டேஜ்ல கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு ஒரு தூதுக்குழு அமைச்சிருப்பாங்க. அப்பையும் அவங்க நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் ஏத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். சரி, ஃபைனலா எப்பதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒண்ணு உருவாச்சு அப்படின்னா, கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு ஒரு தூதுக்குழு வரும். அந்த தூதுக்குழு இந்தியாவை
ஆராய்ச்சி பார்த்துட்டு இவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எழுதுறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1946ல ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்கும். இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒண்ணு அமைச்சு கொடுத்துடலாம், அதை டெல்லியில அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டியில இருந்த 3 பேர் முக்கியமானவங்க. ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற 3 பேர் இருந்திருப்பாங்க. இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 1946ஓட கேபினெட் மிஷனை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கப்படுது, அதுவும் டெல்லியில அமைக்கப்படுது. அது அந்த குழுவில் இடம்பெற்றவங்க யார் யாருன்னா ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் 3 பேரும் இருந்தாங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சிடலாம். ஆனா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை எதுக்காக அமைக்கிறோம்? நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கிறோம். சரி, அதை யாரு தான் அமைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த 1935 எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஜெயிச்ச எல்லாரும் தான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. சரி, இதுல மெம்பர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 389 பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 389 பேர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க, நியமிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க. இந்த 296 பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மெம்பரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, 10 லட்சம் பேருக்கு ஒருத்தருன்னு. அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில 296 பேரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் கரெக்டா சொல்ல போனா 292 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அது இல்லாத ஒரு சீஃப் கமிஷனரோட ப்ராவின்ஸ் இருக்கும், அது இல்லாத கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா 296. அண்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் இல்லாம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், நம்மளோட மைசூரு, அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஹைதராபாத் நிசாம் இருந்தாரு. ஓகே, இந்த மாதிரியான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து 93 மெம்பர்ஸை நாமினேட் பண்றாங்க. அவங்களாம் நாமினேட்டட், அவங்க எலெக்டடு கிடையாது, அவங்களாம் நாமினேட்டட். சரி, இந்த எலெக்ஷன் எப்ப நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை டு ஆகஸ்ட். ஓகேங்களா? ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து இந்த எலெக்ஷனை நடத்தி முடிச்சு அதன் பேர்ல நம்ம வந்து மெம்பர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல ஐஎன்சியை சேர்ந்த 208 பேரு, முஸ்லீம் லீகை சேர்ந்த 73 பேரு, அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15 பேர். ஸோ இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, டெல்லியில இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9th டிசம்பர் 1946ல நடக்குது. ஓகேங்களா? முதல் கூட்டம் 9th டிசம்பர் 1946 காலையில 11 மணிக்கு கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டத்தை கூட்டின உடனே தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எந்த முறைப்படின்னு கேட்பாங்க, பிரெஞ்சு முறைப்படி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரு தான் மூத்த உறுப்பினரா இருப்பாரு. மூத்த உறுப்பினர்னா வயதிலையும் மூத்தவர், அனுபவத்திலையும் மூத்தவர். அந்த அடிப்படையில அவரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சச்சிதானந்த சின்ஹா கிட்டத்தட்ட அந்த பீரியட்லயே இறந்துருவாரு. அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கூடவே 2 வைஸ் பிரசிடென்ட்டையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, துணைத் தலைவர்கள். யார் யாருன்னு பார்க்கும்போது HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் தேர்ந்தெடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், சரிங்களா, குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒண்ணு நிறைவேற்றுறாங்க. என்னதுக்காகனா நாம வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எழுத போற கான்ஸ்டியூஷன் எந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனா இருக்கணும் அப்படிங்கிறத நேரு வந்து நிறைவேற்றுவாரு. அந்த குறிக்கோள் தீர்மானம் என்னைக்கு வந்து முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம 9th டிசம்பர் பேசியிருப்போம், 13th டிசம்பர்லயே முன்மொழியப்பட்டிருக்கும். ஒரு 4 நாள்லயே நம்ம என்ன எழுத போறோம் அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. அதை ஏத்துக்கிட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 22 டிசம்பர் 1946. இந்த டேட்டும் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கிட்டத்தட்ட குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமிட்டிஸ் எல்லாம் அமைக்கிறாங்க. கமிட்டிஸ் அமைச்சு கான்ஸ்டியூஷனை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ளார நம்ம மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறவரை வந்து பிரிட்டன் வந்து அங்கிருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அவர் வந்து ஒரு ஜூன் 3 பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து உருவாக்குவார். என்ன காரணம்னா இந்த டைம் பீரியடுக்குள்ளார ஐஎன்சிக்கும் முஸ்லீம் லீக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிரிவினை வந்துடும். அதன் காரணமா ஜின்னா வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை எழுப்புவாரு. நிறைய இடத்துல கலவரங்கள் வெடிக்கும். அதனால இந்த மவுண்ட் பேட்டன் வந்து என்ன பண்ணுவார்னா இந்தியா, அதாவது அப்ப இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவை 2ஆ பிரிக்கிறாரு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத பிரிக்கிறாரு. இந்த பாகிஸ்தானோட எவல்யூஷனுக்கு பத்தி ஒரு சின்ன வீடியோ பின்னால் நாம கொடுக்கும். ஸோ இப்படி பிரிச்சு கொடுத்துறாரு. ஜூன் 3ல வந்து அந்த பிளானை வந்து சொல்றாரு.
1947 ஆகஸ்டுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்தியா இது வரைக்கும், பாகிஸ்தான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத பிரிச்சிடுறாரு. அண்ட் ஆகஸ்ட் 15 1947 நமக்கு என்ன ஆயிரும், சுதந்திரம் கிடைச்சிரும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்பாங்க, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்திய சுதந்திர சட்டம் 1947 பேஸ் பண்ணி நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ சுதந்திரம் கிடைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சிருச்சு. இப்படி பிரிஞ்சதுனால நம்ம 389 பேர் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். அந்த 389 பேர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்குமா, குறைய ஆரம்பிச்சது. சரி, எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க கடைசி அப்படின்னு பார்த்தோம்னா 299 மெம்பர்ஸ் இருந்தாங்க. சரிங்களா, 389 இருந்து 299 மாறிடுது. அதுல மெட்ராஸை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. 49 பேர். 49 பேர் மெட்ராஸ் ப்ராவின்ஸை சேர்ந்தவங்க. அந்த மொத்த 389 பேர்ல 15 பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப நடந்துகிட்டே இருக்கு. ஆகஸ்ட் 1947லயும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்கும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 2 வேலையை அந்த சமயத்தில் செய்யுது. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருது, கான்ஸ்டியூஷனை மட்டுமே எழுதிட்டு இருந்தா ஆகாது, நாட்டையும் வழிநடத்தி கொண்டு போகணும். அதனால 2 வேலையை பார்க்குது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதாவது டெல்லியில இருந்த அந்த பார்லிமெண்ட் கட்டடத்துல இயங்கிட்டு இருந்த அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் 2 வேலை செய்யறாங்க. ஒண்ணு, சட்டம் இயற்ற வேலை, லா மேக்கிங் பாடியா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா அது செயல்படுது. அதே சமயத்துல அது என்ன பண்ணுது, கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியாவும் செயல்படுது. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்மளோட கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சட்டம் இயற்றுறது அப்படிங்கிறது இப்ப மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்ஸுக்கு இல்ல யூனியன் டெரிட்டரிஸ்க்கு தேவையான சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த அமைப்பா செயல்படும். ஸோ 2 வேலையும் பார்த்துட்டு வராங்க நம்மளோட டெல்லியில இருந்த அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது. ஓகே, இதுல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மட்டும் வருவோம். ஓகேங்களா, இதுல முக்கியமான குழுக்கள் நிறைய இருக்கு. நமக்கு தேவையான இம்பார்ட்டன்டான குழுக்களை மட்டும் நாம பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல இருக்கிறத பாத்துக்கோங்க, தமிழ்ல இருக்கக்கூடியது கொஞ்சம் மாறுபடலாம். சரிங்களா, பவர்ஸ் கமிட்டி ஹெடட் பை ஜவஹர்லால் நேரு. அடுத்தது யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க, அதுவும் ஜவஹர்லால் நேரு தான். ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. ஓகேங்களா, ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அதுக்கு தலைமை ஏற்றவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் கமிட்டி, அதுவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். மாகாண அரசியலமைப்பு அப்படின்னு வந்துட்டா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துருவார். ஏன்னா அவர் தான் ஒருங்கிணைச்சார் மாகாணங்கள் எல்லாம். அடுத்தது ரூல்ஸ் கமிட்டி, விதிமுறை குழு இல்ல விதிகள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தலைமை ஏற்றவர் ராஜேந்திர பிரசாத். அவரு வழிநடத்தும் கமிட்டிக்கும் அவர் தான் தலைவர். வழிகாட்டுதல் குழு இல்ல ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கும் ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர். ஹவுஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும், அதுக்கு தலைவர் பட்டாபி சீதாராமையா. அண்ட் முக்கியமான ஒரு கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஏன் முக்கியம்னா, எல்லா விதமான கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பூரா ஒருங்கிணைச்சு கொண்டு போன கமிட்டி எதுனா இந்த வரைவு குழு தான். அதை ஹெட் பண்ணது யாருன்னா B.R. அம்பேத்கர். சரிங்களா, ஸோ இதெல்லாம் முக்கியமான குழுக்கள். இப்ப டிராஃப்டிங் கமிட்டியை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இதை பத்தி கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 29 1947. இதோட சேர்மேன் அல்லது தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர். அது இல்லாத நிறைய உறுப்பினர்களை கொண்டிருக்கும். யாரு யாரு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், T.T. கிருஷ்ணமாச்சாரி, கோபாலசாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்யா, K.M. முன்சி, மாதவராவ், இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, அவங்க இறந்ததுனால மத்தவங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நான் சொன்ன மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 செஷன்ஸ் மாதிரி நடந்திருக்கும். ஓகேங்களா, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து எப்பன்னா நவம்பர் 4th 1948 ஆரம்பிச்சு நவம்பர் 9th 1948 வரைக்கும், ரொம்ப ஒரு சின்ன டியூரேஷன். செகண்ட் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 15 1948 ஆரம்பிச்சு அக்டோபர் 17 1949 வரைக்கும். இது ஒரு லாங் செஷன். தேர்ட் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது ஒரு ஷார்ட் செஷன். 14th நவம்பர் 1949 ஆரம்பிச்சு 26th நவம்பர் 1949. ஓகேங்களா, இதுல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கடைசி நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கான்ஸ்டியூஷன் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த டேட்டை நல்லா மனப்பணமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரீடிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இவங்களாம் எழுதி முடிச்சாங்க பார்த்தீங்களா, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தது, பார்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த வரைவுக்குழு எழுதி முடிச்சு கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்ப 22 பார்ட்ஸ் இருந்தது, 22 பகுதிகள், 295 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல
ஒரு சில முக்கியமான போஸ்டிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாரு. யாருன்னு பார்த்தோம்னா, பி.என். ராவ். ஆலோசகர், அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு ஒரு செக்ரட்டரி இருந்திருப்பாரு. யாருன்னா, H.B.R. ஐயங்கார் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேன். ஓகேங்களா? வரைவாளர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, S.N. முகர்ஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேலிகிரோகிராஃபர் எழுதுறாங்க பாத்தீங்களா, எழுதுறவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பிரேம் பிகாரி நரேன் ரைஸ்டா அப்படிங்கிறவரு. இவரு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. இதை வந்து இத்தாலிய பாணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அடுத்தது ஹிந்தில வசந்தகுமார்னு நம்ம பார்த்திருப்போம். அவரு வசந்த் கிருஷ்ணன் வாய்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வசந்தகுமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. வசந்த் கிருஷ்ணன் வந்ததுன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிக்கு ஒரு சின்னம் இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா யானை. ஓகேங்களா? இந்த யானை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியோட சின்னம். இந்தியாவோட சின்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லயன் கேபிட்டல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. சரி, முக்கியமா இந்த அடாப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. என்ன அடாப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் பிளாகை எப்போ ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்ணது 22 ஜூலை 1947. நம்ம ஆகஸ்ட்ல சுதந்திரம் வாங்குறோம். ஏத்துக்கிட்டது 22 ஜூலைல ஏத்துக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணதை இப்பதான் பார்த்தோம். 26 நவம்பர் 1949. அது வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது ஜனவரி 26, 1950ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சரி, எவ்வளவு நாள் எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் இதை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது முக்கியம். சிட்டிங் டேஸும் செஷன்ஸும் நீங்க பாத்துக்கோங்க. 11 செஷன்ஸ், அதுல 165 சிட்டிங் டேஸ் வரும். குறுக்க டேஸ் மாறும். ஓகேங்களா? அதை நீங்க பாத்துக்கோங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் செஞ்சாங்க. 7635 அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க. இருந்த மெம்பர்ஸ் அங்க இருந்த கிட்டத்தட்ட 299 மெம்பர்ஸ் பின்னால இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 7635 அமெண்ட்மெண்ட்ஸை சொன்னாங்க. ஆனா ஏத்துக்கிட்டது அப்படின்னு பார்க்கும்போது 2473 அமெண்ட்மெண்ட்ஸை ஏத்துக்கிட்டாங்க. சரிங்க சார், கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 299 பேர் எழுதியிருக்காங்க. அவங்களாம் சும்மா வந்து எழுதுனாங்களான்னு கேட்டா அவங்களுக்கும் சேலரிஸ் இருந்திருக்கும், அலாவன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கான மிசலேனியஸ் செலவு, இதர செலவுகள் இருந்திருக்கும். இதெல்லாம் சேர்த்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு மொத்தமான செலவு 64 லட்சம் ரூபாய். 64 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? சரி, இந்த கான்ஸ்டியூஷனை எங்கிருந்தெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 60 நாடு ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுலேயே பெரிய கான்ஸ்டியூஷனா இருக்கும். அதை பத்தி சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஒரு கான்ஸ்டியூஷனுக்கான இன்ட்ரோவா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கலாம்னு பார்த்தோம். இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட் செஷனை குயிக் ரிவிஷனா வச்சுக்கோங்க. திரும்பவும் வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.